நம்ம எனக்கு முன்பு தம்பி அருள் அவர்களும் சரி, தம்பி கணேஷ்குமார் அவர்களும் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு கொஞ்சம் பேசினாங்க. நடக்கின்ற சூழலெல்லாம் பற்றி பேசினாங்க. ஆம், அதை பற்றி நான் இது வரைக்கும் எங்கேயும் நான் பேசுனது கிடையாது. ஏன்னா மருத்துவர் ஐயா அவர்கள் ஒரு சமூக சீர்திருத்தவாதி, ஒரு சோஷியல் ரிஃபார்மர். ஐயா அவர்கள், ஐயாவை போன்று இனி யாரும் பிறக்க போவது கிடையாது. ஐயா நம் கட்சியினுடைய நிறுவனர். ஐயாவை பற்றி யாருமே தவறுதலாக பேசக்கூடாது, ஒரு சின்ன பதிவு கூட போடக்கூடாது. ஆனால் ஐயா அவர்கள் நம்முடைய குலதெய்வம். ஐயாவை சுற்றி சில தீய சக்திகள் இருந்து ஐயாவை தவறுதலாக வழிநடத்தி ஐயாவுக்கு பொய்யான செய்திகளை சொல்லியே ஒரு சூழலை உருவாக்கியிருக்கின்றார்கள். அதையெல்லாம் நாம் முறியடித்து நம்முடைய வேலைகளை நாம் செய்தால் போதும். நாம் வேகமாக நாம் முன்னேற வேண்டும். இப்போ நமக்கு ஏற்பட்டது, நம் கட்சிக்கு ஏற்பட்டது ஒரு சிறிய சறுக்கல், அவ்வளவுதான். நாம் எழுந்து நின்று வேகமாக நாம் வளர்ச்சி அடைய வேண்டும். வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் வேகம் வேண்டும். அந்த வேகம் உங்களால் வர வேண்டும், இளைஞர் சங்கத்தால் வர வேண்டும். அதற்குத்தான் இளைஞர் சங்கம் தலைவர் புது தலைவரை நாம் நியமனம் செய்து அந்த வேகத்தை இன்னும் அதிகப்படுத்தி உங்களுக்கு என்னென்ன உதவிகள் தேவையோ அத்தனையும் நிச்சயமாக நான் செய்வேன்.